ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சார்ல்ஸ் ஃப்ரம் ஜேசிஎஸ் பெஸ்ட் கண்ட்ரோல். சார், நான் பேசுறதுக்கு முன்னாடி இது எந்த வித ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் கிடையாது. இட்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பிகாஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் ஈசிஆர் இருந்து. இது வந்து எங்ககிட்ட என்ன பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சொன்னாங்க, சார் ரீசெண்ட் டேஸில் தான் நாங்கள் ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், பட் அகெயின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கேட்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் வீடு 4 வருஷம் தான் ஆயிருக்கு. அதில் ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு பண்ணியிருக்கீங்க நான் கேட்கும்போது தான் சொன்னாங்க, 1 இயர் பிஃபோர் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், இன்ஸ்பெக்ஷன் கேட்டிருந்தாங்க. சரி, நாங்களுமே இன்ஸ்பெக்ஷன் அமைச்சிருந்தோம். ஸோ ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட்டுக்கான பண்ணதுக்கான தடைகள்லாம் இருக்கா ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் இல்லைங்களா. அதனால் தடைகள்லாம் பார்த்தோம். ஸோ ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட்டுக்கான பண்ணதுக்கான தடைகள்லாம் இருக்குது. ஸோ ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் பண்ணியிருக்காங்க. பட் யார் பண்ணா என்ன பண்ணாங்கிறது கஸ்டமரால எடுக்க முடியல. எந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு அவங்களால எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் அவங்க யார் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களால இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிராஸ் வேலிடேட்டட் செக் பண்ணல. அவங்க ஏதோ ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. எதுக்காகனா இப்போ நிறைய பேருக்கு அந்த பெஸ்ட் கண்ட்ரோல்னா என்ன அப்படிங்கிறத ஒரு நாலேஜ் இல்லாமல் போயிடுச்சு. நாலேஜ் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஏனோ தானும் பண்ணிட்டு நம்ம வீடு வந்து கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். பிகாஸ் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபாயான வீடு. இன்டீரியர் ஒர்க் மட்டுமே ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அந்த 18 லட்சம் ரூபாயில ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakhs வந்துட்டு கரையான் மட்டுமே அரிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்குள்ளார அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ் ஆயிருக்கு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் டெர்மிட்ஸ்னால, கரையானால மட்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் எங்களுமே அவங்க ஒரு சந்தேகத்தோட தான் எங்க பார்த்தாங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாக என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்றதை நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்க யார் பெஸ்ட் கண்ட்ரோல், என்னை விட நிறைய பெஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஃபீல்டில் இருக்காங்க. நிறைய பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணிங்களா எந்த பெஸ்ட் கண்ட்ரோல் எங்கே இருக்காங்க, என்ன கஸ்டமர் ரிவ்யூஸ் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு வீடு தான் ஒரு கனவு இல்லைங்களா. அந்த கனவு இல்லத்தை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றோமோ அது நமக்கு முக்கியம். பிகாஸ் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னா ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட், அதாவது கரையானுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7,000 முடிஞ்சு போயிடும். நல்ல பெஸ்ட் கண்ட்ரோல்ல என்ன யாரு என்னன்றதை டீட்டெயிலாக செக் பண்ணுங்க. ஒன்றும் அவசியம் இல்லை. என்கிட்ட கேட்டீங்களா, என்கிட்ட மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 பெஸ்ட் கண்ட்ரோல்ல அவங்க கேளுங்க, என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, என்ன இந்த ஃபீல்டில் நடக்க போகுதுங்கிறத செக் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் என்னன்னே தெரியல. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் தெரியுது, பட் யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிய மாட்டாங்க. ஒரு சில பேர் ஏனோ தோணுன்னு பண்ணிடுறாங்க. பிகாஸ் வீடு வந்து ஒரு வாட்டி தான் கட்ட போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டுறதுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில ஒரு 35 to 40 லட்சத்துக்கு மேலதான் ஆகும். நான் குறைஞ்சபட்சம் சொல்றேன், 40 லட்சமாவது ஆகும். அதுல ஒரு 6,000 ரூபாய் ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா இருக்குமானா எஸ் நோ, இருக்கவே இருக்காது. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய வீட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சூழ்நிலையை நம்ம தான் அமைச்சுக்கணும். அதே மாதிரி யார் பண்ணாங்க எதுக்குன்றதை கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு சார்ஜ் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த சார்ஜுக்கு we are the accountable. நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லணும். யாரு அப்படின்னு என்ன இஷ்யூஸ்க்காக நீங்க வந்திருக்கீங்களோ அது ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சா, அப்படி ஆகலையா, சப்போஸ் ஆகலைன்னா எதனால வந்திருக்குன்றதை எங்க கஸ்டமருக்காக நீங்க எங்களை கேளுங்க. கேட்டு நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ்க்கு கொடுக்க வேண்டியது எங்களோட கட்டாயம். பிகாஸ் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் காசு வாங்குறோம். ஸோ நீங்க ஆஸ் அ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஃபீல்டில், பட் ஒரு சில பேர் மட்டும்தான் ப்ராப்பரான ஆஃபீஸ் செட்டப், ப்ராப்பரான கம்பெனி, ப்ராப்பர் லைசன்ஸ்ட் பெஸ்ட் கண்ட்ரோலாக சென்னையில் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய செக் பண்ணுறதுனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிவிட்டு யார்கிட்ட என்ன ஆர்டர் கொடுக்குறோம், ஃபீல்டில் இருக்காங்களா, நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.